வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி மற்றும் முட்டையோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பல்வேறு ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இனங்கள் தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமானம் பெறதுக்காக பல்வேறு ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நிறைய வகையான கால்நடை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய வகையான புது வகையான இனங்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு வீரிய ரக நாட்டுக்கோழி இனம் தான் இந்த ஸ்வர்ணதாரா இனங்க. இந்த இனம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிகளையோ சில வகையான வெளிநாட்டு இனங்களையோ கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு இனம் தான். இந்த இனத்தோட படம் பார்த்தீங்கன்னா இடது புறத்தில் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படுதுங்க. அதாவது இறைச்சி மற்றும் முட்டை இந்த இரண்டையுமே பார்த்தீங்கன்னா குறைவான நாட்களில் அதிக லெவலில் தரக்கூடிய இனமாக இந்த இனமானது பார்க்கப்படுதுங்க. அதே போல் இந்த கிரிராதாங்கிற கோழியோட பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் முட்டையிடக்கூடிய தன்மை கொண்ட இனமாக இந்த ஸ்வர்ணதாரா இனம் பார்க்கப்படுதுங்க. இந்த இனமானது பெங்களூரில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்களால் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இனம் பார்த்தீங்கன்னா வெறும் 161 நாள்லேயே முட்டையிட ஆரம்பிக்குங்க. பொதுவாக நாட்டுக்கோழி இனங்கள் 180லேருந்து 195 நாளுக்கு அப்புறம் தாங்க முட்டையிட ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட அதை விட ஒரு 20லேருந்து 30 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டையிட ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 180லேருந்து 190 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா முட்டை தேவைக்காகவும் இந்த இனங்களானது இப்போ வணிக ரீதியாக கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வருஷம் இதோட வளர்ப்பு விகிதம் தொடர்ந்து கூடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த இனத்தோட முட்டை பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் கேட்கலாம், அந்த வீரியரக நாட்டுக்கோழினால பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமாக இருக்குமா இல்லை பழுப்பு நிறமாக இருக்குமான்னு. இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் தாங்க. ஆனால் என்னன்னா நாட்டுக்கோழி முட்டையோட கொஞ்சம் எடை கூட தாங்க இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலங்களில் அதிக லெவலில் கோழிகளுக்கு நோய் தாக்குதல் இருக்குங்க. இதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக உஷ்ணங்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இனமாக தான் இந்த இனத்தை, அதாவது இந்த ஸ்வர்ணதாரா இனத்தை உருவாக்கியிருக்காங்க. சொல்லிட்டு இது 161 நாள்லேயே முட்டையிட ஆரம்பிக்கணும். அதே நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காயும் இதை நீங்கள் விற்பனை செய்யணும்னா செய்யலாங்க. ஏன்னா சேவல் பார்த்தீங்கன்னா 4 கிலோ அந்த நேரத்திலே எட்டிடும். அதே போல் கோழி பார்த்தீங்கன்னா 3 கிலோ எடையை எட்ட தன்மை கொண்டதுங்க. அதன் காரணமாகவே இந்த இனங்கள் இப்போ வெகு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வருமானம் பெறுவதற்கு நிச்சயமாக இது போன்ற இனங்களை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கும் லாபகரமாக இருக்குங்க. இந்த முட்டையோட அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50லேருந்து 55 கிராம் வரைக்கும் இருக்குங்க. சாதாரண நாட்டுக்கோழிகள் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 கிராம்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த கோழி இனங்களோட முட்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருக்குது. இந்த காணொலி வாயிலாக அந்த ஸ்வர்ணதாரா இனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இது போன்ற புது தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.